எப்படி நான் மேக்கப் ஆர்டிஸ்டா என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதை யோசிக்கிறதுக்கே எனக்கு 1 இயர் ஆச்சு. எனக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. உங்களோட எல்லா காமன் டவுட்ஸையும் கிளியர் பண்ண நான் இருக்கேன். ஹே டோலிஸ், நான் ஸ்னேகா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேக்கப் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு 7+ இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பிரைடல் மேக்கப் மட்டும் கிடையாது, மாடல் ஷூட், ஆட் ஷூட், ஈவன் ஒரு பெரிய காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட்ல கூட மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு நான் உங்களோட காமன் டவுட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட என்னோட கரியரா சூஸ் பண்றது? உங்களோட கரியரா நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இதுதான் என் கரியர் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒரு போர்ட்போலியோ. உங்களோட சோசியல் மீடியால உங்களுக்குன்னு ஒரு பேஜ், அதுல போர்ட்போலியோஸ் பண்ணி உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது கொலாபரேஷன் ஷூட். கொலாபரேஷன் ஷூட் பெய்ட்ல மட்டும் கிடையாது, ஃப்ரீ கொலாப் நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்க இப்பதான் மேக்கப் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதே மாதிரி ஒரு போட்டோகிராஃபர்ஸ், அதே மாதிரி ஒரு மாடல் இருப்பாங்க. சோ அவங்க கூட கலந்து பேசி ஒரு ஷூட் அரேஞ்ச் பண்ணி அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா யூஸ் பண்ணி அந்த போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து போட்டோஸ் வாங்கி நீங்க உங்களோட ப்ரொஃபைல பில்ட் பண்ணலாம். கொலாபரேஷன் ஷூட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாடலுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஷூட் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க, அந்த ஷூட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஃப்ரீ கொலாப் பெய்டு கொலாபா மாறும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இதன் மூலியமா நீங்க ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். அந்த ட்ரஸ்ட்னால என்ன நடக்கும்னா அவங்க உங்களுக்கு லீட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க என் கூட கொலாப் ஷூட் பண்ணாங்க, எனக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஷூட், சோ இவங்களை நம்பி நீங்க புக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெஃபரல்ல தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கும். சோ ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், உங்களோட ஒர்க் அதை விட முக்கியம். இப்போ ஒரு கிளைண்ட் கிடைக்கிறப்போ என்ன பண்ணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கட்டும். நீங்க ஆன் டைமுக்கு போயிட்டீங்க, கரெக்டான ஒர்க் பண்ணிட்டீங்க, கிளைண்ட் கேக்குறத டிட்டோ சரியா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் உங்களை 2வது தடவை 3வது தடவை புக் பண்றப்போ ஓகே இவங்க பண்ணா கரெக்டா இருக்கும், சோ நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்க கரியர்ல நீங்க சக்சஸ் ஆயிட முடியும். சோ ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம், அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களோட பர்சனல் நாலேஜ் மட்டும் பத்தாது, மேக்கப் மேல இன்ட்ரெஸ்ட் மட்டும் பத்தாது. ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ், டிப்ஸ், ட்ரிக்ஸ், பிரஷ் ஹேண்ட்லிங் அப்படின்னு 0ல இருந்து நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு கத்துக்கணும். அதுக்கு நீங்க சரியான ஒரு மென்டாரை சூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சு மென்டார் சூஸ் பண்ணாதீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரிவ்யூஸ் பார்த்து அந்த மாதிரி உங்களோட மென்டாரை சூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, பிராக்டிஸ். படிச்சு முடிச்சா மட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்க கத்துக்கிட்டது போக புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்றப்போ ஓகே இதுதான் விஷயம்ன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட ஓகே நம்ம இதை பண்ணோம்ல, இப்படி பண்ணா அது சரியாயிரும் அப்படின்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணதான் கிடைக்கும். சோ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களோட அக்காக்கோ தங்கச்சிக்கோ மேக்கப் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸோட ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட வெனைட்டி எப்படி பில்ட் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நெசசரியா? ஃபர்ஸ்ட் உங்களோட வெனைட்டில A to Z எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கணும். CTMல ஸ்டார்ட் பண்ணி பிக்சர் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் உங்க வெனைட்டில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்க ஹை அண்ட் பட்ஜெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது கிடையாது, அதுக்காக ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதும் கிடையாது. டீசென்டா அப்ராக்சிமேட்டா ஒரு 15,000 to 16,000 நீங்க ஒரு மேக்கப் வெனைட்டி பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு கிளைண்ட்ஸ் வந்தாலும் அட்டென்ட் பண்ண முடியும். டிஃபரெண்ட் ஸ்கின் டோன்ஸ்ல வந்தா கூட அட்டென்ட் பண்ண முடியும். அதே போல ஒரு நல்ல குவாலிட்டியான பிரஷ் இந்த பட்ஜெட் குள்ளேயே நம்மளால வாங்க முடியும். உங்களுக்கு வெனைட்டி எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு தெரியலனா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி பேக்கேஜ் பிக்ஸ் பண்ணணும், எப்படி பிரைடல் புக்கிங் எடுக்கணும்? மொத விஷயம், பேக்கேஜ் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க ப்ராடக்டோட வொர்த்தை பாத்துக்கோங்க. அந்த ப்ராடக்டோட வொர்த் ஒரு 15,000 இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரைடுக்கு 5,000 to 7,000 வாங்கலாம் பிகினிங் ஸ்டேஜ்ல. அதே கிட்ட வச்சு நீங்க 10,000 15,000 கூட வாங்கலாம். அதுக்கு நீங்க மினிமம் 10 பிரைடு போட்டிருக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது,
ஒரு கிளைண்ட் புக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க மேக்கப் ட்ரையல் ஆஃபர் பண்ணுங்க. அது ஃப்ரீயா பண்ணுங்க. மேக்கப் புக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பிரைடல் மேக்கப் புக் பண்றாங்க உங்க கிட்டன்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈவெண்ட்டுக்கு புக் பண்றாங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு கையில இவ்வளவு தூரம் நான் மெஹந்தி போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிரைட்ஸ்மேட் மேக்கப் உங்க சிஸ்டருக்கோ இல்ல அம்மாக்கோ நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க காம்ப்ளிமெண்ட் கரெக்டான ஆஃபர்ல கொடுக்கறப்போ உங்களுக்கு பிரைடல் தேடி வரும் புக்கிங்ஸ். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்க கரெக்டா கொடுக்கறப்போ உங்களுக்கு புக்கிங்ஸும் தானா தேடி வரும். அதே போல உங்க பட்ஜெட், ஒரு ஏரியால 2 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 2 பேரோட ஒர்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருத்தவங்க 10,000 வாங்குறாங்க, நீங்க 7,000 வாங்குறீங்க. ஆப்வியஸா நான் உங்ககிட்ட தான் வருவேன். 2 பேரோட ஒர்க்கும் சேமா இருக்கு, பட் இவங்க கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்கு, சோ இவங்க கிட்ட போலாம் அப்படின்ற தாட் தான் வரும். சோ உங்களோட ஒர்க்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு புக்கிங்ஸ் தானா வரும். இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு, வேற ஏதாவது டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோல கிளியர் பண்றேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயே கூட கிளியர் பண்றேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.